இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து ரெமிடிஸ் பற்றி கேட்பாங்க. அப்படின்னா நான் வந்து நிறைய பரிகாரமெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த மலைக்கு போனேன், இந்த ஹோமம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் கூட எனக்கு வந்து எதுவுமே வந்து பலிக்கலை, எந்த ஒரு கடவுள் வந்து எனக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அது எப்படி அது வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கர்மா பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக்காக நம்மளுக்கு வந்து 3 டைப் ஆஃப் கர்மா இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாங்கிறது 3 டைப் ஆஃப் இருக்குது. இந்த சஞ்சித கர்மாங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம புண்ணியம் பாவம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். அது வந்து ஒரு அந்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் அதில். ஓகேங்களா? அதிலிருந்து நம்மளுக்கு வந்து கடவுள் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஒரு 10% to 15% வந்து நீங்கள் அனுபவிங்க, கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பாவம் ரெண்டுமே சேர்த்து அனுபவிங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். அது புண்ணியமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அனுபவிக்கணும். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பிராரப்த இது வந்து பிராரப்த கர்மா சொல்லுவாங்க. இந்த பிராரப்த கர்மாவில் கூட 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று திருட கர்மா, இன்னொன்று அத்ருட கர்மா, இன்னொன்று திருடாத்ருட கர்மா. திருட கர்மா அப்படின்னா மாற்றவே முடியாது. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஒரு வாட்டி பிறந்துட்டோம்னா நம்ம பேரண்ட்ஸும் மாற மாட்டாங்க, நம்ம பிறந்த இடம் மாறாது, நம்ம கணவர் மாற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து மாறாத விஷயங்கள். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் ஹெரிடிட்டியில் வந்த நோய்கள், யாருக்காவது நம்ம இதில் வந்து கேன்சர் இருக்குது, அது நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஹெரிடிட்டியில் வர நோய்கள் இதெல்லாம் வந்து மாறாத விஷயங்கள், தீராத பாவங்கள் அதெல்லாம். ஸோ அது வந்து திருட கர்மாவில் வந்துடும். அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரெமிடிஸ் பண்ணாலும் எதுவுமே வந்து அது செட்டே ஆகாது, அது வந்து பரிகாரமே வந்து பண்ண முடியாது. ஆனால் ஃப்ளெக்சிபிள் கர்மான்னு என்ன இருக்குது அப்படின்னா அத்ருட கர்மா, அது வந்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வந்து ரெமிடிஸ் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வேலை பண்ணுறீங்க, அது நம்ம கையில் இருக்கிற வேலை, அது வந்து பண்ணலாமா வேண்டாமா, இந்த முயற்சி பண்ணலாமா வேண்டாமா, இந்த டெசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா, இது எல்லாமே சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. அது வந்து அத்ருட கர்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருடாத்ருட கர்மான்னு இன்னொன்று இருக்குது. அது எப்படின்னா, இப்போ ஒரு நோய் வரும், ஆனால் அது குணமாயிடும். ஒரு மெடிசன் சாப்பிடும்போது அது குணமாயிடும். டாக்டர்கிட்ட போவோம், எல்லா மருந்து மாத்திரை சாப்பிடுவோம். ஒரு கோர்ட்டு கேஸ் வருது, அது போயிட்டு ஒரு லாயர்கிட்ட பேசிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து திருடாத்ருட கர்மா. அப்படின்னா பிரச்சனை வரும், அதுக்கு தீர்வு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெமிடிஸ் வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? ஆனால் திருட கர்மா வச்சுக்கிட்டு ரொம்ப நிறைய பாவமெல்லாம் நம்ம ஜாதகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து பரிகாரம் பண்ணால் நடக்கலை அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து கடவுள் தப்பு கிடையாது, நம்ம செஞ்ச பாவம். அது வந்து நம்ம அனுபவிச்சாதான் அது வந்து போயிடும். இப்போ நம்மளுக்கு ஜாதகத்தில் அந்த விஷயம் தெரியும், அது வந்து திருட கர்மாவா அத்ருட கர்மாவா திருடாத்ருட கர்மாவாங்கிறது எங்களுக்கு புரியும். இந்த இபிஎஸ் முறையில் பார்த்திங்கனாக்கா ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அது வச்சு அது பார்க்கும்போது இது வந்து திருட கர்மா. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா கல்யாணமே ஆகாது, நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் ஆகவே ஆகாது. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா குழந்தை பாக்கியமே இருக்காது. இதெல்லாம் வந்து திருட கர்மாக்குள்ளே வரும். ஸோ நம்ம வந்து ரெமிடிஸ் பண்ணி வேஸ்ட்டு. ஓகேங்களா? அதே வந்து திருடாத்ருட கர்மா சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து என்னென்னா சில தடைகள் இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் பார்த்திங்கனாக்கா சில தடை இருக்கும், ஏதாவது அபார்ஷன்ஸ் ஆகும், இல்லைன்னாக்கா நிறைய மெடிசின் சாப்பிட வேண்டியதாக இருக்கும், சில வலி எல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு டிலேவோட அந்த நிகழ்வுங்கிறது நடக்கும். அப்போ வந்து அது பரிகாரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வழி நம்ம வந்து தேடி நம்ம வந்து தீர்வு வந்து எப்போ நடக்குதோ. இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம் பார்த்துக்காம ஒரு அந்த எதுவுமே தெரியாமல் அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து கூடி வரணும் இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு பலிக்கிற நேரத்தில் வந்து அது பண்ணாதான் நல்லதாக இருக்கும். இப்போ நாங்கள் ஜாதகத்தில் வந்து அது திருட கர்மாவா அத்ருட கர்மாவா இல்லை திருடாத்ருட கர்மாவாங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்படின்னா, இப்போது சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா குழந்தை பாக்கியமே இருக்காது, கல்யாணமே ஆகாது. இந்த மாதிரி கேசஸில் பார்த்திங்கனாக்கா அது வந்து திருட கர்மா. அந்த அந்த பிளானட்டரி சிக்னிஃபிகேஷன்ஸு, பிளானட்ஸோட காம்பினேஷன்ஸு, ஹவுஸு அந்த வீடுனுடைய காம்பினேஷன்ஸ் வந்து எங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து திருட கர்மா, அதனால தான் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, இதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ திருடாத்ருட கர்மான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்னா தடங்களோட சில விஷயங்கள் நடக்கும். மேரேஜ் வந்து நடக்கும், ஆனால் வயசு வந்து 35 36 வந்த பிறகு கூட சில பேருக்கு நடக்கும், 40 வயசில் சில பேருக்கு நடக்கும். அது வந்து ஒரு டிலே. ஓகேங்களா? இது வந்து திருடாத்ருட கர்மா.
அது வந்து நம்மளுக்கு ஜாதகத்தில் தெரியும். அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இந்த திருட கர்மாவுக்கு வந்து எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ திருட கர்மாவுக்கு மட்டும் நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும்.